என்ன செய்தார் தென்காசி தொகுதி எம்பி தனுஷ்குமார்? அது பற்றிய ஒரு செய்தி அலசல் நமது கடையர் டிவியில். தேர்தல் நெருங்கிவிட்டால் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களின் வாக்குறுதிகள் மெய்சிலிர்க்க வைக்கும். வாக்குகளை கவரும் காந்தம் என்பதனால் வாக்குறுதிகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் கடையம் ஒன்றியத்தின் வடக்கு பகுதிகள், கீழப்பாவூர் ஒன்றியத்தின் தெற்கு பகுதியில் உள்ள வறட்சியை போக்க ராமநதி ஜம்பு நதி இணைப்பு கால்வாய் திட்டம், வாசுதேவநல்லூர் அருகே செண்பகவள்ளி தடுப்பு அணையை சீரமைப்பது, சங்கரன்கோவிலின் விசைத்தறி பூங்கா, தென்காசி தொகுதியில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழிற்சாலைகள், புளியங்குடியில் எலும்பிச்சை சார்ந்த தொழில்களை உருவாக்குதல் போன்ற வாக்குறுதிகள் தேர்தல் தோறும் எதிரொலிப்பதும், தேர்தலுக்கு பின்னர் வெற்றி பெற்றவர்கள் வாக்குறுதிகளை மறந்து விடுவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் தென்காசி மற்றும் சங்கரன்கோவிலில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வெளிவட்ட சாலை, திருநெல்வேலி தென்காசி 4 வழி சாலை, தென்காசி மாவட்டம் வழியாக விவசாய நிலங்கள் பாதிக்காத வகையில் கொல்லம் திருமங்கலம் 4 வழி சாலை, தென்காசியில் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, சித்த மருத்துவக் கல்லூரி, வேளாண் விளைபொருட்களை பதப்படுத்தி சேமிக்க வைக்க குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் என பல்வேறு வாக்குறுதிகள் தென்காசி தொகுதி வாக்காளர்களால் நீண்ட காலமாக கேட்டு புளித்து போனவையாக இருந்து வருகிறது. இவற்றில் ஒரு சில வாக்குறுதிகள் மட்டுமே மெதுவாக செயல் வடிவத்துக்கு வரத் தொடங்கியிருக்கிறது. பெரும்பாலான வாக்குறுதிகள் காற்றில் பறந்து விட்டன. அவை மீண்டும் வருகிற தேர்தலில் இடம்பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் தென்காசி மக்களவைத் தேர்தலில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தனுஷ்குமார் அளித்த ஏராளமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் சேர்ந்தவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். தென்காசியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் முடிந்ததும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதே மக்களின் கருத்தாக இருந்து வருகிறது. குற்றாலத்தில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துதல், அணைகள், குளங்கள், கால்வாய்களை தூர்வாறுதல், வனவிலங்குகளால் பயிர்கள் சேதமடைவதை தடுத்தல், பூக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகும் தென்காசி மாவட்டத்தில் சென்ட் தொழிற்சாலை அமைத்தல், தரணி சர்க்கரை ஆலை மூடப்பட்டதால் அண்டை மாவட்டங்களுக்கு கரும்புகளை அனுப்ப வேண்டிய நிலையில் கரும்பு விவசாயத்தை காத்தல், விவசாயம் சார்ந்த தொழில்களை அதிகரித்தல், தென்காசி வழியாக கூடுதல் ரயில் இயக்குதல், கனிம வளங்கள் கடத்தலை தடுத்தல் போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளை வாக்காளர்கள் முன்வைக்கிறார்கள். 490 கேள்விகளை கேட்டவர் தென்காசி தொகுதி எம்பி தனுஷ்குமார் தனது பணிகள் குறித்து கூறும்போது, கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக பணியாற்றியுள்ளதாக நம்புகிறேன். தொகுதிக்காகவும் பொதுவாக 490 கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். இது இந்திய சராசரியை விட அதிகமாகும். 121 விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறேன். 5 தனிநபர் மசோதா தாக்கல் செய்திருக்கிறேன். அதில் 2 என்னால் கொண்டு வர முடிந்தது என்று சொல்லுகிறார். ரயில்வே துறையில் மின் மயமாக்குதல் பணி, கூடுதல் ரயில்கள் என ரயில்வே சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன். இன்னும் ஏராளமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. செண்பகவள்ளி தடுப்பணை உடைப்பை சரி செய்ய தமிழக கேரள அரசுகள் மூலமாக குழு அமைக்கும் முதல் கட்ட பணி நடந்துள்ளது. வரும் காலங்களில் இந்த திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். கொல்லம் திருமங்கலம் 4 வழி சாலையை மாற்று வழியில் நிறைவேற்ற கோரிக்கை விடுத்தபோது மத்திய அரசு அது நிறைவேற்றாத காரியம் என்று கூறிவிட்டது. தொடர்ந்து முறையிட்டதன் விளைவாக 60 மீட்டர் அகலம் இருந்த 4 வழி சாலை 40 மீட்டராக மாற்றப்பட்டது. அதனால் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படுவது குறைந்துள்ளது. புளியரை ரயில்வே பாலம் அருகே வளைவு பகுதியில் சுற்றுச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி தொகுதியில் வேளாண்மை சார்ந்த தொகுதிகளை கொண்டு வர பலமுறை மக்களவையில் பேசியிருக்கிறேன். பல்வேறு கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. தென்காசியில் மாவட்ட மைய நூலகம், விளையாட்டு மைதானம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. போக்குவரத்து வசதியில்லாத 1000 பேரி பகுதியில் ஆட்சியர் அலுவலகம் அமைய இருந்த இடத்தை தடுத்து தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். என்னால் முடிந்த அளவுக்கு திருப்திகரமாக பணியாற்றியிருக்கிறதாக நம்புகிறேன். மத்திய அரசின் முட்டுக்கட்டையால் தென்காசியில் மருத்துவக் கல்லூரி தொடங்குவது தாமதமாகிறது. 2 ஆண்டுகளாக எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை. இதுவரை 17 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதை அனைத்து சட்டப்பேரவை தொகுதிக்கும் சமமாக பகிர்ந்தளித்து திட்டப்பணிகளை நிறைவேற்றியுள்ளேன். மக்களவை கூட்டம் நடைபெறாத நாட்களில் தொகுதியில் முழு அளவில் இருந்து பணியாற்றியுள்ளேன் என்றார் தனுஷ்குமார் எம்பி. என்ன செய்தார் தென்காசி?